4 ஆஸ்ட்ரானட்ஸ் அவசரமா இப்ப பூமி கொண்டு வரப்பட்டிருக்காங்க. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாசம் நாசா க்ரூ 11 அப்படின்ற டீமை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனாங்க. இந்த டீம்ல பாத்தீங்கன்னா மைக் ஜெனா அப்படின்ற 2 நாசா ஆஸ்ட்ரானட், கிமி யூ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஆஸ்ட்ரானட்டும், ஓலக் அப்படின்ற ஒரு ரஷ்யன் காஸ்மானட்டும் இருந்தாங்க. இந்த க்ரூ ஐஎஸ்எஸ்க்கு அனுப்பப்பட்ட காரணமே அங்க சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றதும் ஐஎஸ்எஸ் மெயின்டைன் பண்றதும் தான். இப்படி இருக்கும்போது அந்த 4 பேர்ல ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு முடியாம போயிருக்கு. அவங்களுடைய ஹெல்த்தையும் பாத்தீங்கன்னா வந்து அங்கேயே நல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கீழ இருந்து நாசா ஆபீஷியல்ஸ். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு கன்சர்னாவே மாறி இருக்கு. கீழ கொண்டு வந்தாதான் உங்களை நல்லா வந்து டயக்னோஸ் பண்ண முடியும், இன்னும் நல்லா கேர் பண்ண முடியும் அப்படின்னு நாசா ஆபீஷியல்ஸ் நினைச்சிருக்காங்க. ஜனவரி 8ஆம் தேதி ஒரு ஸ்பேஸ் வாக்கும் இந்த க்ரூக்கு வந்து ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. அதையும் கேன்சல் பண்ணி இன்னைக்கு ஜனவரி 15ஆம் தேதி இந்த க்ரூ பூமி கொண்டு வரப்பட்டிருக்கு. இவங்களுடைய ஒரிஜினல் மிஷன் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025ல இருந்து பிப்ரவரி எண்ட் 2026 வரைக்கும். ஆனா இப்ப இந்த மெடிக்கல் கன்சர்னால இவங்களுடைய ட்ரிப் கட் ஷார்ட் ஆகி இப்ப ஜனவரி மாசம் ஸ்டார்டிங்லயே இந்த க்ரூவை மொத்தமா கீழே கொண்டு வந்துட்டாங்க. நாசா பொறுத்த வரைக்கும் அது என்ன மெடிக்கல் கன்சர்ன், இந்த 4 பேர்ல யாருக்கு அந்த மெடிக்கல் கன்சர்ன் சொல்லவே இல்லை. இந்த க்ரூ மொத்தமாக 167 நாள் தான் இருந்திருக்கு. நாசாவுடைய 25 வருட ஹிஸ்டரியில ஒரு மெடிக்கல் கன்சர்னால பாதியிலே ட்ரிப்பை கட்டாகி கூட்டு வரது இதான் முதல் முறை. ஈலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் எக்ஸ் உருவாக்கிய டிராகன் கேப்சூல் மூலமாக தான் இந்த க்ரூ இன்னைக்கு பூமி கொண்டு வரப்பட்டிருக்கு. ஐஎஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் க்ரூ வந்த பிறகு தான் ஆக்சுவல் க்ரூவை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் க்ரூவே பிப்ரவரி மிடில் தான் போகவே போகுது. இந்த க்ரூ பாத்தீங்கன்னா க்ரூ 12 அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு 2 ரஷ்யன் காஸ்மானட்டும் ஒரு நாசா ஆஸ்ட்ரோனட்டும் தான் ஐஎஸ்எஸ்ல இருக்காங்களே.